ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். கண்டினியூஸாக வீடியோ பதிவு பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். நேற்று நைட்டு வீடியோ பதிவு பண்ண முடியலை. இது ஆக்சுவலாக நேற்று பேச வேண்டிய விஷயம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் மெருகேட்டி இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி திரும்பவும் 3 தரமான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நமது நாட்டில் இந்த ரஃபேல் போர் விமானம் வந்த காலத்திலிருந்தே அதை ஒரு சில பேர் சைனாவின் J-10C அதாவது J-10 அப்படிங்கிற போர் விமானத்தோடு கம்பேர் செய்யறது மட்டுமல்லாமல் சைனாவின் J-10 நல்ல விமானம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்போது ரஃபேல் விமானம் அளவுக்கு J-10 ஒரு நல்ல போர் விமானமே கிடையாதுன்னு பாகிஸ்தானின் மூத்த அதிகாரிகளே சொல்லிவிட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது பாகிஸ்தானே ஒத்துக்கொண்டு விட்டது, J-10 ஒன்றுக்கும் உதவாத ஒரு போர் விமானம், அதை போய் ரஃபேல் விமானத்தோடு கம்பேர் செய்வதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாகியுள்ளது. பரவலாக இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இஸ்ரேலும் இந்தியாவும் ஒத்துழைப்பை அதிகமாக்கவும் இரு நாடுகளின் இராணுவ சக்தியை பெரிய அளவில் அதிகரிக்கவும் முயற்சிப்பதாக தகவல்கள் நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைத்துள்ளது. இதை நாம எப்பவோ சொன்னோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பல மாதங்களுக்கு முன்கூட்டியே இப்படி ஒரு பெரிய விஷயம் இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போது அதிகாரப்பூர்வமாக இரு நாடுகளும் ஒப்பந்தங்களை, ஒரு சில புதிய ஒப்பந்தங்களை செய்துள்ளது. ஒரு சில எதிரி நாடுகள் பயந்து போய் ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்லாமல் கடைசியாக பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வது தொடர்பான 2 UNSC தீர்மானங்களுக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. அது என்ன தீர்மானங்கள், எதனால இந்தியா அதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது என்பது பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சைனா J-10 என்ற பெயரில் ஒரு புதிய சிங்கிள் இன்ஜின் போர் விமானத்தை அறிமுகப்படுத்தியது. பல ஆண்டுகளாக சைனாவின் விமானப்படையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் J-10 மிக முக்கியமான ஒரு போர் விமானமாக சைனாவுக்கு இருந்தது. அது தொடர்ந்து இருந்து வருகிறது. ஒரு சில பேர் J-10 உலகம் முழுவதும் காணப்படும் அமெரிக்காவின் F-16 போன்ற எடை குறைந்த, அதாவது ஆல்மோஸ்ட் எடை வகையைச் சேர்ந்த அந்த F-16 எடையும் J-10 எடையும் ஆல்மோஸ்ட் சிமிலர் என்ற முறையில் அதை சேர்ந்த ஒரு போர் விமானமாக இருக்கும் என்று பல நாடுகளும் நம்பிவிட்டார்கள். அதாவது ஆல்மோஸ்ட் J-10 F-16க்கு ஈக்குவலான ஒரு போர் விமானம் என்று உலகில் பல நாடுகளும் நம்பிவிட்டது. சைனா J-10 போர் விமானத்தை உலகிற்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பே J-10 போர் விமானத்தை வாங்குவதற்கு பாகிஸ்தான் ஆர்வமாகவும் தயாராகவும் இருந்தது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் $1.5 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் 35 முதல் 40 வரையிலான J-10 போர் விமானங்களை வாங்குவதாக கடந்த 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிப்போர்ட்ஸ் வெளிவந்தது. ஆனால் இன்று வரை J-10க்கான ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் இன்னும் அறிவிக்கவில்லை. அது வேற விஷயம். எனவே இப்போது பாகிஸ்தான் அரசில் இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள், ஒரு சில வல்லுநர்கள் பாகிஸ்தான் J-10 போர் விமானத்தை சைனாவிடமிருந்து வாங்கக்கூடாது என்று எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பாகிஸ்தானில் உள்ள முன்னணி தலைவர் ஒருவர் டாக்டர் அஃப்னான் உல்லா கான் J-10ஐ வாங்குவதற்கு பின்னால் என்ன அரசியல் அல்லது ஏமாற்றம் உள்ளது என்பது எனக்கு புரியவில்லை என்று ட்வீட் செய்துள்ளார். வெளிப்படையாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருத்தரே, அதிலும் அவரது பதவியில் இருந்து கொண்டு இப்படி ட்வீட் செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. பாகிஸ்தான்ல எல்லாமே சாதாரணம் தான், அது வேற விஷயம். 1980 ஆண்டுகளில் பாகிஸ்தான் விமானப்படையில் சேர்க்கப்பட்ட F-16 விமானத்தை குறிப்பிட்டு J-10 போன்ற சிமிலர் கிளாஸ் போர் விமானம் ஏற்கனவே பாகிஸ்தானிடம் இருப்பதாக இந்த அஃப்னான் உல்லா கான் கூறியுள்ளார். அது தவறு, அது வேற விஷயம். இந்திய விமானப்படையில் சேவையில் இருக்கும் ரஃபாலே விமானம் அளவுக்கு சைனாவின் J-10 போர் விமானம் நல்லதே கிடையாது என்று இதே இந்த அஃப்னான் உல்லா கான் வெளிப்படையாக கூறியுள்ளார். அதுல கூட அவர் ஒரு சின்ன தவறு செஞ்சிருக்கிறார். ரஃபேல் விமானத்தை கம்பேர் செய்யும் அளவுக்கு J-10 ஒரு போர் விமானமே கிடையாது. அதை நம்ம எப்பவோ சொல்லிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 மாதத்துக்கு முன்பே நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம். அந்த காசை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு இருக்கிற கடனை கொஞ்சம் குறைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இது ஒரு விஷயம் போதாதா பாகிஸ்தான் அசிங்கப்படுத்துறதுக்கு? சொல்லுங்க. ஓகே, அடுத்ததாக இஸ்ரேலும் இந்தியாவும் ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் இராணுவ சக்திகளை அதிகரிக்கவும் மிக தீவிரமாக முயற்சித்து வருவதாக
இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஜெனரல் நரவானே, இஸ்ரேல் பாதுகாப்பு படை அதிகாரிகளான தலைமை தளபதி ஜெனரல் அவீவ் கொச்சாவி மற்றும் IDF தரைப்படை தளபதி மேஜர் ஜெனரல் தமீர் யதாய் ஆகியோரை சந்தித்து இஸ்ரேலின் ராணுவ சக்திகளை, திறன்களை பற்றி பல விளக்கங்களை கேட்டு ரகசியமாக அறிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பு இரு ராணுவத்தினரிடையே தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேம்படுத்த உதவும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளால் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ரகசிய சந்திப்பு இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஆழமான ராணுவ மற்றும் ராஜதந்திர தொடர்பின் சமீபத்திய பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளும் தங்கள் ராணுவத்தை வலுப்படுத்துவது உட்பட பல துறைகளில் தங்கள் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த திட்டங்கள் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. ஜெருசலேம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜி அண்ட் செக்யூரிட்டியின் தலைவர் புரொஃபசர் எஃப்ராயிம் இன்பார் தற்போதைய இந்திய அரசாங்கத்துடன் இஸ்ரேல் ஒரு பெரிய மூலோபாய கூட்டாண்மையை தொடர விரும்புவதாக கூறியுள்ளார். மேலும் இந்தியா இஸ்ரேலை ஒரு மூலோபாய பங்காளியாக பார்க்கிறார்கள் என்று இந்த இப்ராஹிம் இன்பார் கூறியுள்ளார். 2017 ஆண்டில் இஸ்ரேலானது இந்திய ராணுவத்திற்கு மேம்பட்ட மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்காக $1.6 பில்லியன் அதிக மதிப்புள்ள மெகா ஒப்பந்தத்தை அறிவித்தது. ஒரு வருடத்திற்கு பிறகு இந்திய கடற்படையின் 7 கப்பல்களுக்கு பராக் 8 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கொடுப்பதற்காக இன்னும் கூடுதலாக $777 மில்லியன் மெகா ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது. இந்த திட்டத்தில் இந்திய அரசுக்கு சொந்தமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்தியாவில் மேக் இன் இந்தியா பாலிசியின்படி அதிக ஆயுதங்களை இந்தியா தயாரிக்க விரும்புகிறது மற்றும் அமெரிக்க தொழில்நுட்பங்களை வாங்க இந்தியா அதிக அளவில் விருப்பம் காட்டவில்லை. எனவே இஸ்ரேலோடு இணைந்து நமது நாட்டில் தயாரிப்பதை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. அதாவது இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை முழுவதுமாக வாங்குவதற்கு பதிலாக இஸ்ரேலை இந்தியாவுக்கு அழைத்து இஸ்ரேலோடு இணைந்து ஆயுதங்களை மேக் இன் இந்தியா பாலிசியின் அடிப்படையில் இந்தியாவில் தயாரிப்பதை நினைத்து இந்தியாவும் இஸ்ரேலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார்கள். மேலும் பாதுகாப்பில் மட்டுமல்ல, தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளிலும் இஸ்ரேலில் வளர்ந்து வந்த திட்டங்களை இந்தியா மதிப்பதாக இந்த இப்ராஹிம் இன்பார் வெளிப்படையாக கூறியுள்ளார். இஸ்ரேல் பெரிய தளங்களை, அது ஏர்கிராப்டாக இருந்தாலும், ஏவுகணையாக இருந்தாலும், துப்பாக்கிகளாக இருந்தாலும், எந்த பெரிய ஆயுதங்களாக இருந்தாலும், அணு ஆயுத சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கூட இஸ்ரேல் பெரிய ஆயுத தளங்களை, அதாவது வெப்பன் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆயுத தளங்களை விற்க ஆரம்பித்து விட்டது. மனமு வந்து வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. நமது இந்திய அதிகாரிகள் கணிசமான எண்ணிக்கையில் இஸ்ரேலுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தெற்கு இஸ்ரேலில் நடைபெற்ற இஸ்ரேலிய விமானப்படையின் சர்வதேச விமான பயிற்சியில் பங்கேற்ற 8 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். ப்ளூ பிளாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறோம். இந்தியா மற்றும் இஸ்ரேல் உறவின் எதிர்காலம் இன்னும் வளமானதாக, சக்தியானதாக, பாதுகாப்பானதாக இருக்கும் என்று இரு நாட்டு அதிகாரிகளும் திட்டவட்டமாக கூறியுள்ளார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது போதுமா? இஸ்ரேல் எப்போதுமே இந்தியா பக்கம் இருக்கும். உடனே ஒரு சில பேர் யூதர்கள் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவானுங்க, அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். ஓகே, கடைசியாக ஆப்கானிஸ்தானிலும் சரி, பாகிஸ்தானிலும் சரி, உலகின் இன்னும் பல நாடுகளில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட உதவும் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அது ஒரு டம்மி அமைப்பு அப்படிங்கிறது பலருடைய கருத்து. அதற்கு நான் எதிர்ப்புவாதம் செய்ய விரும்பவில்லை. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் எடுத்த 2 முக்கிய தீர்மானங்களுக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. உலகில் உள்ள அனைத்து தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிரான தடைகள் மற்றும் தாலிபான்களுக்கு எதிரான தடைகள் என 2 முக்கியமான தீர்மானங்களுக்கு இந்தியா வாக்களித்ததாக இந்தியாவின் UNSC நிரந்தர தூதர் TS திருமூர்த்தி ட்வீட் செய்துள்ளார். பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஐநாவின் முயற்சிகள், குறிப்பாக பயண தடை, சொத்துக்கள் முடக்கம் மற்றும் பயங்கரவாதத்துக்கான ஆயுத தடைகள் போன்றவை குறித்து இந்த குழு புதிய முடிவுகளை எடுத்துள்ளது. மேலும் புதிய பொருளாதார தடைகளை இந்த குழு கையாளும். மேலும் பயங்கரவாதிகளுக்கு நிதி மற்றும் பாதுகாப்பான புகலிடங்களை கொடுக்கும் நாடுகளை பிளாக் லிஸ்ட் செய்வதற்கு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அதற்கு ஆதரவாக, இந்த 2 திட்டங்களுக்கும் ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. அப்படி பார்த்தால் அந்த பிளாக் லிஸ்ட் செய்யப்படும் நாடுகள் சைனா அண்ட் பாகிஸ்தான், they will be blacklisted. ஆனா அவங்க எப்படியும் கெட்டு
குட்டிச்சோறாக போகிறானுங்க, அதை விடுங்க. அடுத்தது இந்தியாவின் சாகசங்களை பாருங்க. துபாய் எக்ஸ்போ 2020 போட்டோஸ் நேரடியாக நமக்கு வந்திருக்கு. எந்த ஒரு மேகசின்லையும் யாருமே எங்கேயும் பதிவு பண்ணாத போட்டோஸ் நமக்கு நேரடியாகவே அங்க இருந்தவங்க அனுப்பியிருக்காங்க. நம்ம போயிருக்க வேண்டியது முடியல, பல காரணங்கள் இருக்கு. பட் அங்க இருந்தவங்க நமக்கு அந்த போட்டோஸ் அனுப்பியிருக்கிறாங்க. கெத்து காட்டி இருக்கு இந்தியா. அதையும் கொஞ்சம் தவறமா அந்த போட்டோஸை பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம வீடியோஸ் பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உடனே பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோஸ் பதிவு பண்ண முடியலை, கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும். வந்ததுமே நம்ம டெய்லி கரெக்டான டைமில் கரெக்டான கண்டென்ட்டை அன்னன்னைக்குள்ள வீடியோவை போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போது சீரியஸ்லி கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக சீக்கிரம் முடிஞ்சிடும். எதுவுமே கவலைப்படுற மாதிரி விஷயங்கள் கிடையாது. பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுமே ஹெல்த்து, ஃபேமிலி அப்படி இப்படின்னு எதுவும் யோசிச்சுடாதீங்க. எல்லாமே நல்ல விஷயங்கள். கொஞ்சம் வேற ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக, கமிட்டடாக, டெடிக்கேட்டடாக பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐ எம் கைண்ட் ஆஃப் புல்ட் அண்ட் புஷ் த்ரூ பிட்வீன் தீஸ் டூ. அதனால் கொஞ்சம் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால தொடர்ந்து ரெகுலராக டைம் கீப் அப் பண்ணி வீடியோ பதிவு பண்ண முடியலை. கண்டிப்பாக பண்ணுவோம், ஆனால் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இனிமேல் பண்ணுவோம் அப்படின்னு. பட் அந்த கமிட்மெண்ட்ஸ் இன்னும் பூர்த்தியாகி முடியலை. ஸோ அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா ஓஷன் பெஞ்ச் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ண முடியுது. அது ஒரு பெரிய விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது முடியும் போது நீங்களே எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. அதுக்காக நான் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக பதிவு பண்ணுறோம். ஒரு சில நேரம் பெரிய வீடியோ பதிவு பண்ண முடியல, ஒரு சில நேரம் ரெகுலராக டெய்லி பதிவு பண்ண முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பதிவு பண்ணலை. ஓகே, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இட்ஸ் ஓகே. And thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.